ஹாய் எல்லாருக்கும். இப்போ நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டில் திருவிழா, அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 8th சாட்டர்டே வந்து எடுத்தது. பாப்பா ட்ரிப் போயிருந்த அன்றைக்கி மார்னிங் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நைட் வந்து ஒரு 10:30 போல் கிளம்பி புதுவாளியில் தான் போய் பஸ் ஏறிட்டு இருந்தோம். திருவிழா வந்து டியூஸ்டேலேருந்து 11, 12, 13, 14 வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் நடக்கும். பட் நாங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வரைக்கும் தான் இருந்தோம். தேர்ஸ்டே நைட் மறுபடியும் பஸ் ஏறி ரிட்டன் சென்னைக்கு வந்தாச்சு. சரி வாங்க ஒரு நாளும் எப்படி எங்களுக்கு போச்சுன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சண்டே ஏர்லி மார்னிங் ஒரு 2:30, 3 o'clockலாம் மணிபாடி ரீச் ஆகிட்டோம். பெரிய பாப்பாவுக்கு ட்ரிப் போயிட்டு வந்தது செட் ஆகலன்னு நினைக்கிறேன். வாமிட் பண்ணியிருக்கிறா ட்ரிப் அப்போவே. அதுலேருந்து கொஞ்சம் ரொம்பவே உடம்பு முடியாமல் இருந்தா. இங்கே வந்து அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தா, எந்திரிக்க கூட இல்லை. ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து திருவிழா அன்றைக்கி தான் வரதா இருந்தாங்க. பட் எங்களை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்காக வந்தார். கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு சண்டே மார்னிங்கே சென்னை ரிட்டன் ஆகிற மாதிரி தான் பிளான். பட் பாப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால அவருக்கும் போகிறதுக்கு மனசு இல்லாமல் அன்றைக்கி நைட் தான் கிளம்புனாங்க. ஹாஸ்பிட்டலாக கூட்டு போயிட்டு செக்அப்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நைட் தான் கிளம்புனாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்தது. மண்டே பாப்பா வந்து ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணா. சரி வீட்லேயே இருக்கிறாளே படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7:30 போல் 7:30, 7:45 போல் நாங்கள் கீழே தான் இறங்கி போயிருந்தோம். ஆக்சுவலாக எங்கள் நாத்தனரோட வீடு பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கும். அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பாப்பா என்னோட நாத்தனார் பசங்க 2 பேரும் ரக்ஷா அஸ்வின் நாங்கள் 4 பேருமே இறங்கி தான் கீழே போயிருந்தோம். அங்கே தெரு ஃபுல்லாகவே சுற்றி நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு வைபாகவே இருந்துச்சு. மொத்தம் 7 ஊர் திருவிழாவும் ஒரே டைமில் நடக்கிறதுனால எந்த பக்கம் போனாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டு சவுண்டு ஒரே லைட்டுன்னு ஒரு குட் வைபாகவே இருந்துச்சு. இப்போ அப்படியே சொல்கிறேன், எங்கே போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொல்லு, எங்கே போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இப்போ நாங்கள் வாணியம்பாடி. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் வீட்டிலேருந்து டைமில் எப்போ 7:30 இருக்கும்ல. கரெக்டாக 7:40 எங்கே கிளம்பிட்டோம்? சும்மா வாக்கிங் போயிட்டு சண்டே ஈவினிங் ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்திருந்தோம். அப்போ ஜூஸ் கடைக்கு போகிற வழியில் ஒரு டெசர்ட் ஷாப் தான் பார்த்தோம், ஸ்ட்ரீட் ஷாப்பு. சரி அங்கே போயிட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு. பாப்பாக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அங்கே பிங்க் கலர் லைட் இருக்குது இல்லையா, அந்த ஷாப்புக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இந்த ஷாப்போட நேம் டெசர்ட் ஹெவன். மெனு கார்டு வாங்கி யார் யாருக்கு என்னென்ன வேணுன்றத ஆர்டர் பண்ணியாச்சு. சரி ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்க்கலாம். வேஃபிள் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 ஃப்ளேவர்ஸில் சாக்கோ வேஃபிள் ஒன்றும் பெல்ஜியம் வேஃபிள் ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பா வந்து பாப்கார்ன் சிக்கன் கேட்டிருந்தா, ஸோ அதனால் அவளுக்கு அதை ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெஜ் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அந்த மலை ஏறினதுலேயே எல்லாமே டைஜஷனும் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே எப்படி போச்சுன்றத பார்ட் 2 வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.